வணக்கம் மக்களே, ஹேப்பி சண்டே. உங்களுக்கு ஹேப்பி சண்டே, எனக்கு நீங்கள் வந்து சூப்பர் சண்டே அப்படி தான் சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் எனக்கு கோடி கோடியாக கொடுக்குறதுக்கும் என்னுடைய ரசிகர்கள், என் மாப்பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவதுங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். காலையிலே எனக்கு 6:30 மணிக்கெலாம் ஒரு இன்ப அதிர்ச்சின்னா என்ன, ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு சில உதவிகள் எனக்கு கிடச்சிருக்கு. அதை முதல்ல ஷேர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம குடும்ப விஷயத்துக்கு போவோம். ஏன்னா மூட வேண்டியதை மூடிக்கிட்டு இருந்தால் கோடி கோடியாக கூட கொட்டும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி இது என் பழமொழி, நானாக அடித்து விட்றேன் ஏதோ ஒன்று. அதாவது இந்த சுமிக்கு தான் சொல்கிறேன். சுமி விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி சிக்கா சூர்யா மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து லேசாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்னு இருக்கேன், என்ன அந்த இன்ப அதிர்ச்சின்னு. சுமிக்கு முதல்ல நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவதுங்க, உதவி செய்கிறவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க. என் உதவியை நான் என்னோட வச்சுக்கிறது இல்லை. எனக்கு அந்த உதவியும் வந்து அத்தியாவசியம் கிடையாது. எனக்கு செய்கிறவங்க, நான் அதிகபட்சம் போனால் இந்த ஒரு வாட்ச் வாங்குவேன், ஒரு சட்டை துணிமணி எடுப்பேன், இவ்வளோதான். எனக்கு என் சார்ந்தவங்க, என் கூட இருக்கிற இந்த சூர்யாவுக்கு, சுமிக்கு, என் பிள்ளைகளுக்கு, இல்லை அவங்க அம்மா அமிர்தம்மாவுக்கு, இல்லை அவள் பிள்ளை திலீப்பாவுக்கு, என்னையை சார்ந்தவங்க, என்னை நம்பி வந்தவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன் ரசிகர்கள், மாமா கஷ்டப்படுறாரு, நல்லா காமெடி பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறாரு, அவரோட குடும்பம், சரி அவரை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 4 பேர் உதவி செஞ்சால், அதை உட்காந்துக்கிட்டு அசிங்கப்படுத்துறது, மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு அதை செஞ்ச, நீ எதுக்கு இதை செஞ்ச, நீ அப்போ கூட்டி கொடுக்குறியா, நீ அதை பண்ணுறியா, அவங்கள வந்து கேவலப்படுத்த. நான் வீடியோ பார்க்கல. ஆக்சுவலாக நேற்று வந்து யாரோ கமெண்ட் போட்டிங்க, ஏன் 10 மணி லைவை ப்ரைவேட் பண்ணேங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. எத்தனை பேர் லைவ் 10 மணி லைவ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. லைவில் வந்து கடைசியில் வந்து சில வார்த்தைகளை விட்டுட்டேன், கெட்ட வார்த்தைகளை. அதாவது நான் அது கோவத்துலேயும் எமோஷனலையும் விட்ட வார்த்தைகள். என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் என்னை மன்னிச்சுக்கிறணும், கோச்சுக்கிறாதீங்க. அண்ணன் வந்து எவ்வளவோ பொறுமையாக தான் போகிறேன். என்னை வந்து கமாண்டு பண்ணுறவன் கூட என்னை 1000 கேள்வி கேட்குறேன். புரோக்கர், மாமா பையன் அப்படி இப்படின்னு கேட்குறத கூட சமாளித்து, சரி ரைட்டு, அவங்களுடைய இயல்பு அது, அவங்களுக்கு என்ன என்னை கலாய்க்கணும், அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு கூட நான் அதை விட்டுட்டு போயிடுறேன். இப்போ ஜேவி கூட என்னை கெட்ட வார்த்தை பேசுவேன், எங்கள் அப்பா அம்மாவை பேசுவேன். முந்திலாம் நானும் திருப்பி பதிலுக்கு பேசி தேனா மகனே அவனேன்னு கேட்பேன். இப்போலாம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வந்தான்னா பிளாக்கில் போட்டுட்டு அடுத்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கு போயிடுவேன். ஆனால் என் கூடவே இருக்கிறவ, என் பொண்டாட்டியை எனக்கு உதவி செய்கிறவங்கள திட்டும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குமா இல்லையா? அவங்க யார், எதுக்காக செஞ்சாங்க, அதெல்லாம் பேசிக்க தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சித்திரை திருவிழா ஃபங்க்ஷனுக்கு மாமா அன்னதானம் போட போகிறாரு, இந்தாங்க மாமா உங்களுக்காக இல்லைனாலும் அந்த அழகர் ஆற்றுல இறங்குறாருன்னு சொல்கிறீங்க, இந்தாங்க நாங்கள் ஒரு 10 ரூபா தர்றோம், 5 ரூபா தர்றோம்னு பல பேர் உதவி செய்கிறாங்க. அதை வாங்கி நான் வந்து கண்டிப்பான முறையில் கடவுள் மேலே ஆணையாக அவகிட்ட போட போகிறது கிடையாது, அவளுக்கு செலவு பண்ண போகிறதும் கிடையாது. அந்த காசை வச்சு சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது, அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்லது புண்ணியம் தேடுறதுக்காக சில உதவிகளை செய்கிறாங்க. அந்த உதவி கண்டிப்பான முறையில் 1 ரூபா கூட இது இல்லாமல், இப்போ எங்கள் அம்மா விசேஷத்துக்கு செஞ்சது இப்போ கூட நான் ஒரு 10 பாக்கெட் பிரியாணியை போட்டுவிட்டு 30 பாக்கெட்டுன்னு சொல்லுவேன், இல்லை 20 கொடுத்துட்டு 50ம்பேன், இதெல்லாம் நடக்கும். ஆனால் சாமி விஷயத்தில் கண்டிப்பான முறையில் நான் என்னுடைய கரெக்டாக பொட்டணம் போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும், கரெக்டாக கொடுத்து செய்கிறது தான் என்னுடைய முறை. அதுக்கு தான் அவங்க பணம் போடுறாங்க. அது தவிர்த்து அவங்கள போய் உட்காந்துக்கிட்டு நீ கூட்டி கொடுக்குறதுக்கு போட்டியா, நீ வந்து ஏன் அவனுக்கு பண்ணுற, அடுத்த ஆள் சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க. ஒரு எதிரி ஒரு 4 பேர் இருக்கான், அவன் கூட சொல்லலாம் இவங்க வந்து என்ஆர்ஐ பீப்புளை ஏமாத்துறாங்க, இல்லை இவங்க 4 பக்கமும் காசு வாங்கி இது சாமிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டையை போடுறாங்க அப்படி சொல்லி எதிரிகள் சொன்னால் பரவாயில்ல. எதிரிகள் வந்து நம்ம மேலே அவதூறு பரப்புறதுக்காக எதையோ ஒன்று சொல்லுவாங்க. அதை கூட நம்ம வந்து சரி ரைட்டு, எதிரின்னா அப்படித்தான் பொறாமையில் பேசுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கூடவே இருக்கிற ஒருத்தி, அதாவது அந்த உதவியில் வந்து இவளுக்கும் தான் பல இது போகுது. உதவினா இந்த சாமி விஷயத்தை விடுங்க. எத்தனையோ பேர் சுமியோடைய கஷ்டத்தை பார்த்து, இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னால் அந்த எம்தீஸ் அப்படிங்கிற ஐடிக்காரரு உதவிக்கு வேணுமான்னு சுமிக்கு கேட்டிருக்காரு. அப்போ சுமி வந்து அவன் ஸ்பேனர் சுகையில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆளத்துக்கு அவரை அந்த நண்பரையும் அந்த லேடியாக அதெல்லாம் சொல்ல வேணாம், அவங்கள பிளாக் போட்டான். நான் அப்போ அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அங்கே என்னை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் சொன்னார். நான் என்ன பண்ணேன், சுமி வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லுங்கங்க, நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்கன்னு சொன்னதுக்கு நான் போய் ஃபோன் பண்ணப்போ 3000 ரூபா பணம் கொடுத்தாரு.
இந்தாங்க இந்த இதில் வந்து பலசரக்கு சாமானோ ஏதோ வாங்கிடட்டும்னு கொடுத்தாரு. அப்போ அது யார்? என்னுடைய நட்பு தானே, என்னுடைய சகோதரர் தானே, என் மாப்பிள்ளை தானே. அப்போ அந்த உதவியை வாங்கிட்டேன். இதே மாதிரி என்கிட்ட எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்போ நீ கேட்குற, எனக்கு 5 கொடு 10 கொடு, சரி இதெல்லாம் விடுங்க, இந்த சில்லறை விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். பெருசாக ஒரு விஷயம் நடந்துச்சுல, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ உனக்கு யார் உதவி பண்ணா? என் சகோதரி தானே உதவி பண்ணாங்க. அப்போ அவங்களையுமே நீ வந்து பல தடவை பல இடங்களில் சில வார்த்தைகளை நீ விட்டுருக்க. உன்னால் தான் வந்து நான் அந்த சகோதரியவும் பகைச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து எனக்கும் அவங்களுக்குமே ஆகாத அளவுக்கு போயிடுச்சு உனக்கு பண்ண அந்த உதவி. ஆக எல்லாருமே வந்து உனக்கு வந்து உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டா, உனக்கு ஒரு கஷ்டமா, எதுனாலுமோ நஷ்டமா, உதவி செய்கிறதுக்கு எல்லோரும் தயாராக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? என்னுடைய ரிலேஷன், என்னுடைய இதில் வந்தவங்க, என் ஃபாலோவர்ஸு, என் சகோதர சகோதரிகள், என் மாப்பிள்ளைங்க. அவங்கள வச்சு தான் உனக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி. இப்போ இந்த சூர்யாவுக்கு இந்த 20,000 ரூபா உதவி வந்திருக்குன்னா அதை சொல்ல சொல்லிடுறேன். இன்ப அதிர்ச்சின்னு சொன்னேன்ல, அது என்ன விஷயம்னா, காலையிலே எனக்கு 6:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு ஃபோனு. இந்த மாதிரி வந்து நேற்று நைட்டு லைவை, சூர்யாவோட லைவை இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான் பார்த்துட்டு அந்த பிள்ளை அவங்க வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னால் 20,000 ரூபா உதவி பண்ண முடியும். இந்த ரூபாயை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள், ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நீங்கள் ஏதோ ஏற்காடுக்கு எங்கேயோ போகிறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்துட்டு புதன்கிழமை போல் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த லேசர் சிகிச்சையை பண்ணி விட்டுருங்க, கண்ணில் வந்து தண்ணி வருது அப்படின்னு சொன்னீங்கல்லன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, என்ன ஏதோ எல்லோரும் மாதிரியும் அதே மாதிரி போல் சும்மா ஏதோ ஒரு சில பேர் உருட்டுவாங்க, சில பேர் போடுறேன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் நம்பிக்கையான இடத்துலேருந்து வந்த ஃபோனுங்கிறதுனால எதிர்பார்த்து காத்திருந்தப்போ திருப்பி ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு 20,000 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் அவங்க போட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆக்சுவலாக இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கட்டும். அந்த ஆப்ரேஷன் பண்ண வச்சுருக்கிற காசு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துங்க. ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மை மாத்திரம் தான் நான் பேசுவேன். சில நேரங்களில் உருட்டுவேன். ஆனால் இன்றைக்கி வந்தது வந்து உண்மையிலே அந்த வந்து 20,000 ரூபா வந்து என் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இந்தாங்க, இதில் நம்ம எதையுமே வந்து மறைக்க வேண்டியதே இல்லை. இந்த பார்த்துக்குங்க, சர்ஜரி போட்டிருக்கா 20,000, கீழே என்ன அடி இருக்குது பார்த்தீங்களா, சர்ஜரி போட்டிருக்காங்களா, பார்த்துக்கோங்க. 20,000 ரூபா தெரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. 20,000 ரூபா எனக்காக இல்லை, அமிர்தம்மாவுக்காக பணம் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உதவி செய்கிறவங்கள வந்து அடுத்தவங்க கூட எதிரிகள் கூட பேசலாம். நாளைக்கு இதே வந்து நம்ம மகனுக்கு அச்சுவுக்கு ஒரு கடை வைக்கணும், ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு அது என்னது மெடிக்கல் ஷாப்போ இல்லை வேறு ஏதோ பெட் கிளினிக்கோ ஏதோ ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இதே உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவங்க கண்டிப்பாக உனக்கும் பண்ணுவாங்க. ஏமையன் இதாவது அமிர்தம்மா வந்து எனக்கு வந்து ஒரு வகையில் அத்தை முறை வேணும். அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் தான் அத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா ஏதோ நம்மளுக்கு ஒரு அத்தை ஸ்தானத்தில் இருக்குது. சூர்யாவோட பெத்த அம்மா. என்னையும் வந்து நானும் பல கஷ்டப்படும் போது எனக்காக வந்து ஜெயில் வரைக்கும் வந்து எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்து மனு பார்த்து வக்கீல் இது பண்ணி பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, இதில் என் குடும்பம் வரவே இல்லை. சுமியோ என் பிள்ளைகளோ மகனோ யாருமே வரல. நானாக ஒத்தையில் கிடந்தேன். அப்போ வந்து உதவுனது யார்? அந்த அமிர்தம்மாங்கிற அந்த நபர். அவங்க ராவுத்தரேன்னு சொல்லி வந்து என்னை பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கே இவ்வளோ தூரம் உதவி செய்கிறாங்க. இப்படி செய்கிறவங்கள நாளைக்கு உன் பிள்ளைக்கும் நம்ம பிள்ளைக்கும் உதவி செய்வாங்கல்ல, அதை நீ ஏன் கெடுத்துக்கிற? உதவி செய்கிறவங்கள எப்பயுமே உனக்கு செய்யலை நீ நினைக்கிற, ஆனால் உனக்கு வர்றது வந்து நெல்லுக்கு பாய்கிறது புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி. ஆமாம், நெல்லுக்கு பாய்கிறது புல்லுக்கும் பாய்ங்கிற மாதிரி. இப்போ எனக்கு உதவி செய்கிறாங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நான் ஏதோ எப்பா உதவி செய்யுங்க. இப்போ அடுத்து என்ன செய்வாங்க? திலீபாவோட காலேஜ் ஏற்றுக்குருவாங்க, நாங்கள் செலவு பண்ணுறோங்க, அவனை எந்த காலேஜில் படிக்க வைக்க போகிறீங்க, அவனுக்கிட்ட மார்க் மட்டும்தான் வரல, ஒரு நல்ல மார்க் அவனுக்கு வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னா அவனை ஒரு அமெரிக்கன் காலேஜ்லேயோ இல்லை தியாகராஜா காலேஜ்லேயோ இல்லை பெரிய காலேஜ் அவன் எங்கே படிக்க விரும்புகிறானோ, அவன் என்ன வேலைக்கு போக ஆசைப்பட்றானோ அந்த முயற்சியில் வந்து அவங்களும் ஒத்துழைப்பாங்க. நம்ம கூட இருந்து சரிங்க நாங்களும் பண உதவி செய்கிறோம்னு வருவாங்க. இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கும். ஆனால் நீ அதில் வந்து என்ன தெரியுமா பண்ணுற? தப்பு பண்ணுற. தப்புங்கிறது எப்படிங்கன்னா, எனக்கு உதவி செய்கிறவங்க நாளைக்கு உனக்கும் உதவி செய்வாங்கங்கிறதே உனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. புரியாமல் அவங்கள போய்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு இவங்க இதுக்காக கொடுப்பாங்க, இவங்க கூட்டி கொடுக்குறவங்க, இவங்களோட குடும்பமும் இப்படித்தான் போல அப்படித்தான் போலன்னு சொல்லி அவங்கள போய் வசப்பாடுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது,
நீ என்னைக்கு இந்த சுகைலுங்கிறவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சியோ அன்னையோட உன்னோட எதிர்காலமே கொஸ்டின் மார்க் ஆகிப்போச்சு. அது தெரியுமா? நானே நினப்பேன் அழகாக என் பேரை சொல்லி என்றைக்குனாலும் சிக்கா மாமா தாண்டா எனக்கு, சிக்கு பாய் தாண்டா நம்மளுக்கு எனக்கு உசுறு, எப்படினாலும் நான் என் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருவாரா அப்படி பேசி பழகிப்பார். உனக்கு இந்நேரம் வந்து எவ்வளோ உதவி தெரியுமா வரும்? என் சகோதரிகள், என் மாப்பிள்ளைங்க, நம்ம அண்ணி, நம்ம அத்தை சுமியக்கா அப்படின்னு சொல்லி உனக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுருப்பாங்க. ஆனால் உன் ட்ராக் எப்போ மாறிச்சு தெரியுமா? என்றைக்கு நீ சுகைல் ஐ லவ் யூ, புச்சுக்குட்டி, என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு சொல்லி ஒரு பக்கமாக உன் கான்சன்ட்ரேட்டை கொண்டு போனியோ அன்னையோடு உன்னை எல்லோரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சூர்யா என்ன தான் அடித்தாலும் மிதித்தாலும் உதைச்சாலும் என்னைய பார்த்துக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அவங்களாம் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன தான் சூர்யா கொடுமைப்படுத்தினாலும் சிக்கானனை போட்டு அடித்தாலும் மிதித்தாலும் கடைசியில் அண்ணனை விட்டு போக மாட்டேங்கிறா. அதே மாதிரி அண்ணனும் அவளை போட்டு அடித்து மிதித்து உடைக்கிறாரு, மண்டையை உடைக்கிறாரு, பில்ட்டை கொண்டு அடிக்கிறாரு, முதுகில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, அதுபோல் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. ஆனாலும் சூர்யா சிக்கா விட்டு விலகி போக மாட்டேங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது, இவங்க ரெண்டு பேருமே வந்து முரட்டுத்தனமான அன்பு, முரட்டுத்தனமான காதல் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான ரியல் ஜோடி. இவங்க தான் வந்து உண்மையான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபேர் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி சிக்கு பாய் நீங்கள் வாங்க நம்ம பிள்ளைக்கு எதாவது பண்ணுங்கள் இப்படி வீடியோ போட்டு எங்கள் பக்கம் என் பக்கம் இருந்தேன்னா இந்நேரம் உன் பிள்ளைக்கும் நம்ம பிள்ளைக்கும் அச்சுவுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்ய நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் நீ அதை தப்பு பண்ணுற. நீ என்னையை மதிக்காமல் 24 மணி நேரமும் சுகையில்னு சொல்லி அவனை பேசுகிறது, அவனை பற்றி ஏதாவது நம்ம இங்கே வீடியோவில் ஒரு லைவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதை விட என்ன கொடுமைன்னா, நான்லாம் அவனை பற்றி பேசுகிறதே இல்லை. நான் பேசாமல் இருக்கும்போதே தேனா லைவில் உட்காந்துக்கிட்டு என்னையை பற்றி தான் அவன் உட்காந்துக்கிட்டு ஸ்பேனரை பிடிச்சிக்கிட்டு கமெண்ட் போட்டு என்னை கெட்ட வார்த்தையாக பேசுகிறானா. எனக்கு தகவல் வருது. இப்போ வரைக்கும் அவனை பற்றி நான் எதாவது பேசுகிறேன்னா, ஒருத்தவங்கள பேசினா பதிலுக்கு பேசணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நான் பாட்டுக்கு சும்மா போனாலும் நாங்கள் ஏதோ அரிசி கடையில் போய் வீடியோ போட்டு விழாக்கு எடுத்து போட்டு இப்படி போனாலும் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இவங்க என்னை வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க. எதிரிகள் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அது வேறு. நாங்கிட்டு ஒருத்தி உட்காந்துக்கிட்டு அவளை மாதிரியே குடுமி வச்சுக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு படுத்து உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு நக்கல் பண்ணுறா நையாண்டி பண்ணுறான்னா அது வேறு. அதுக்கெல்லாம் எதிரிகள். நம்ம வளர்ச்சியை பிடிக்காமல் நம்மளை ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி சம்பாரித்து எங்கள் சோறை திங்க வந்த எச்சக்கலைகள் அதுவே வேறு. ஆனால் நீ யார்? என் மனைவி. அப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு சரிங்க இனிமேல் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேங்க, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குங்கன்னு சொல்லி பிள்ளைக்காக வாழ்கிறவளாக இருந்தால் சுகைலுங்கிற அந்த காதல் வழியில் போய் நீ விழுவிய? நான் கேட்குறேன். இப்போ சுகைலுங்கிற பேரையும் அவனுடைய அந்த பேச்சையும் எடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம பிள்ளைக்கு எப்படி அவன் பொண்ணு தருவேன்? இந்த தகப்பேன் தான் இப்படி போயிட்டான். தாயாவது ஒழுக்கமாக இருக்கும்னு பார்த்தோம். தாயும் உட்காந்துக்கிட்டு சுகைலுன்னு சொல்லி இது வலைத்தளம். அது நீ வந்து தனிப்பட்ட முறையில் 4 செவத்துக்குள்ளே காதல் பண்ணலை, பப்ளிக் மீடியாவில் பண்ணுற. அப்படிங்கும்போது அதை பார்க்குறவன் இந்த பொம்பளையே இப்படி இருக்குன்னா அப்புறம் இந்த பொம்பளை பெற்ற பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கும் உன்னால் பாதிப்பு. என்னையை வந்து கேட்பாங்க, நீ சொல்லுவ உடனே அடுத்த இதுக்கும் வர்றேன் இதே வார்த்தை நீ என்ன சொல்லுவ? அப்போ நீ ஓகேம்மா, நீ போய் வந்து இன்னொருத்தி கூட வாழ்ந்துக்கிட்டு அவள் கூட வந்துக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனுக்கு போய் லிப்லாப் கொடுக்குற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி போகிற வர்ற, இதுபோ அவளை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றுற, இந்த இப்போ கூட இந்த ஏற்காடு போகிறேங்கிற. அப்போ நீ எல்லாம் மனுஷனா? போகிறவன் இவன் சொல்கிறா சுமிங்கிறவ என்னை போகவே விடக்கூடாது. இவன் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கா, வாங்க இதை மாத்திரம் கூட காட்டிட்டு அதோட இந்த இதை நான் முடிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இவளையெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியலை. இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கானா, இந்த பாருங்க. உடம்பு முடியாமல் கிடக்குறேன், நீங்கள் ஊர் மேய போகிறீங்களா? அந்த பிள்ளைய நேற்று தானே வந்திருக்கிறானுங்க, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போங்க. அப்படியே விட்டுட்டு நீங்கள் 2 பேர் தனியாக மேய போகிறீங்க? இல்லைன்னு வச்சு நீங்கள் 2 பேர் தனியாக போனீங்கன்னு வைங்க, நாளைக்கே வர வைப்பேன். போன மறுநாளே நான் வர வைப்பேன், பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த தடவை நான் செஞ்சே ஆகுவேன். எப்படி வர வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? எப்படி வர வைக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வர வைப்பேன். முதல்ல போகவே விடக்கூடாது. இவன் என்ன லூசு குணாவாக இருக்கிற? அதாவது போகவான், எல்லாரும் சேர்ந்து போகவான். எப்படி பார்க்குறவன் என்ன சொல்லுவேன், ஏண்டி அந்தால போக விடாமையே தடுக்கிறத விட்டுவிட்டு போனால் எல்லோரும் மொத்தமாக போங்க, இல்லைன்னா யாருமே போகாதீங்க, நான் இல்லைன்னா வர வைப்பேன். நான் ஒன்று சொல்லவ, இதுதான் உங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க. புருஷனை எப்படி கைக்குள்ளே போடணும், புருஷனை எப்படி வந்து நம்மளுக்குள்ளே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறணும், அந்த இது உனக்கு தோணலை.
இதுவே சுகையில் இல்லாமல் இருந்திருந்தால் நீ இந்த விஷயத்தில் நீ இறங்கி செஞ்சுருப்ப. ஆனால் உன்னைய நீ இப்போ போக விடாமல் தடுத்தேன்னு வையே, நான் நேராக வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவேன், உன் கூட சேர்ந்து வீடியோ எடுப்பேன், உன்னை வீடியோவில் காட்டுவேன். அது சுகைலுக்கு பிடிக்காது, அந்த ஆளை என் வீட்டுக்குள்ளே விட்டேன்பேன். இதுக்காகத்தான் நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணுற. முழுக்க காரணம் நீ உன் மைண்டில் இல்லை, உன் புத்தி பூரா எங்கே இருக்குது, சுகைல் பக்கம் இருக்குது. நானே இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ சூர்யாவே மொத்தமாக தலை முழுகிட்டு இவன் கூட நான் போய் வாழ போகிறேன்னா இவன் சரின்னு சொல்லி எனக்கு க்ரீன் சிக்னல் காட்டி என்னை வந்து வீட்டோட சேர்த்துக்கிருவான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க காதல் எனக்கும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட காதலை விட படுபயங்கரமான முரட்டு காதல். ஒரு நிமிஷம் கூட ரெண்டு பேருமே விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. இவன் இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா இவன் இல்லை. ரெண்டு பேருமே அவ்வளோ தூரம் ரொம்ப டீப் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு மைண்டு பூரா இப்போ இவங்க ரெண்டு பேர் காதல். பெத்த பிள்ளைய நான் சொல்கிறேன், நேற்று நைட்டு எங்கே இருந்து வந்தேன், 10 மணி லைவ் யார் யார் பார்த்தீங்க? அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், இவன் நம்பர் 2 நம்பருக்கு அடிக்கிறேன், இவன் ஃபோனை எடுக்கலை. லைவில் வந்து இவன் என் லைவை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். 10 மணி லைவு என் மகனுக்கு அடிக்கிறேன். அவன் என்ன சொன்னான், நான் மாடியில் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ 11 மணிக்கு அவனுக்குன்னு மாடியை ஒதுக்கிட்டாங்க, இவளுக்குன்னு சொல்லி கீரமும் ஒதுக்கிட்டான். ஏன், ஒரு வீடு சுடுகாடு வீடு, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்க உனக்கு பேய் பைய இருக்குங்கிற, தினம் 4 புணம் எரியுதுங்கிற, அப்படி உள்ளவன் என்ன பண்ணணும், பெத்த பிள்ளைய பக்கத்தில் ஏன் கீழே என்ன இடம் இல்லையா, அவனை எதுக்கு தனியாக மேலே அனுப்பிட்டு நீ எதுக்கு கீழே ஹால்லனியோ பெட்ரூம்லையோ நீ எதுக்கு இருக்க? அப்போ குத்தமுள்ள நெஞ்சு தானே அது. தப்பு பண்ணுறதுனால தானே நீ அவனை மாடியில் விட்டுட்டு நீ கீழே இருக்கிற. நல்லவளாக இருந்தால் பெத்த பிள்ளையப்பா நீ கீழே இங்கே படுறா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதனால் என்ன ஆகும், அவனும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு வயசு பயலை தனியாக நீ மாடியிலே இருந்துக்க அப்படின்னு சொன்னால் அவன் இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராமு இந்த என்னென்னமோ இருக்குது. ஏற்கனவே இப்படி தானே ஒரு விஷயத்தில் போய் சிக்கினேன். பழையபடி வந்துக்கிட்டு அவனை அப்படி மாடியில் ஒத்தையில் விட்டானா அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இப்படி தானே. அதுவும் முந்தியாவது இவ இல்லாமல் இருந்தான் செட்டப்பு, இப்போ வந்துட்டா பெட்ரோல் வெளியே. ஆக இவளுடைய பழி வாங்குகிற குணம் எப்படி இருக்கும், இன்னும் பல மடங்கு உயர்ந்துருக்குமா இல்லையா? கழுகு மாதிரி அப்படியே பார்வையை அப்படியே பதிச்சுக்கிட்டே இருப்பாளுகள்ல. அப்போ நீ எப்படி இருக்கணும், உன் பிள்ளைய உன் கைக்குள்ளே வச்சுக்கிறணும். அடுத்து தவறு எதுவும் நடக்காத அளவுக்கு சேஃப்டி பண்ணணும். அதை விட்டுவிட்டு நீ மாடியில் போய் படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னா நீ எதுக்கு கீழே ஒத்தையில் படுக்கிற? அப்போ உன்னுடைய கள்ளக்காதலுக்கு அவன் இடைஞ்சலாக இருப்பேன்னு சொல்லி அவனை மாடிக்கு அனுப்பி விட்டு நீ கீழே படுக்கிறியா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? நீ கரெக்டாக அவனுடைய சகவாசத்தை கலட்டி விடு. அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களையோ, எனக்கு வந்து பணம் போடுறவங்களையோ, எனக்கு சூப்பர் சாட் பண்ணுறவங்களையோ நீ உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இனிமேல் பேசக்கூடாது. யாருக்கும் கம்யூனிட்டி போய் இப்போ இவங்கெல்லாம் பணம் கொடுத்தவங்க பேரெல்லாம் நான் சொல்லலாம், எனக்கு அவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கேன். ஆனால் அவங்க ஒரே வார்த்தை கும்பிட்றோம், வேணாங்க தயவுசெய்து எங்கள் பேரை மாத்திரம் யூஸ் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்காக பயப்படலை. நீங்கள் ஒருத்தவங்க வச்சுருக்கீங்க பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி இருக்கா பார்த்தீங்களா, அவள் சும்மா இருக்க மாட்டான். மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரூபா கொடுத்தவங்கள வந்து எங்கள் பேரை சொல்லி கழுவி ஊற்றுவான். வேணாம், காசையும் கொடுத்து நாங்கள் அந்த கருமத்தையும் விலக்கி வாங்க தயாராக இல்லை. உதவின்னு செய்யணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அந்த அம்மாவுடைய கண் அதுக்காகவும், ரெண்டாவது உங்கள் கூட அதாவது இருக்கிற சூர்யாக்காகவும் உங்களுக்காகவும் மாமா குறிப்பாக இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். தயவுசெய்து எங்கள் பேரை இழுக்க வேணாம்னு சொல்லி தான் செய்கிறாங்க. காரணம் உனக்கு பயந்து தான். சூப்பர் சாட்டு பண்ணுறவங்கள திட்டுறது, டாலர் போடுறவங்கள திட்டுறது, ஏதாவது உதவி செஞ்சால் திட்டுறது. இந்த ஏற்காடுக்கு போகிறோம் 2 நாளைக்கு எங்களுக்கு தான் அங்கே தான் ரூம், எங்கள் சேலத்தில் உள்ள ஒரு நண்பர் அவர் தான் எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்குறாரு. உடனே வந்துடுறது, யார் நீ அந்தவன், யார் நீவேன், எதுக்கு நீ ரூம் போட்டு கொடுத்தங்கிறது, அவனை திட்டுறது, அவரை திட்டுறது, எல்லாமே வந்து நீ தான் காரணம். உன்னால தான் எங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் பல வந்து தடைப்பட்டு போகுது. ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, ஆணைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் தடுத்து பார்த்தாங்க. கடைசியில் கட்டின பொண்டாட்டி நீ இந்த கோதாவில் இறங்கிட்ட. என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நாங்கள் ஒரு நல்ல கலைஞர்கள், மக்களை மகிழ்விக்கிறவங்க. குறிப்பாக சூர்யாவுக்காக இல்லாட்டினாலும் மாமா, நம்ம மாமா அவர் நல்லா இருக்கணும். அவரை வந்து யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாரு, 4 பாட்டு பாடுறாரு, பாட சொன்னால் காமெடி பண்ணுறாரு, மிமிக்ரி பண்ணுறாரு. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் ரம்ஜான், பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல் எவ்வளவோ புதுப்படங்கள் வருது. இப்போ கூட இந்த தாய் கிழவி வந்துச்சு, நான் போய் பார்த்தேனே கிடையாது. ஏன்னா போனால் 6 மணி ஷோ தான் போகணும். போனால் என்ன ஆகும், உங்களுக்கு லைவ் கெட்டு போகும். இந்த நேற்று IPL கிரிக்கெட்டு ஆரம்பிச்சிச்சு. என்னை என்னாச்சு கேட்டேன் எல்லார்ட்டையும்,
டேய் கிரிக்கெட் ஓட போகுதுரா 10 மணி லைவை கேன்சல் பண்ணிட்டு வேறு டயத்தை மாற்றுறீங்களா இல்லை லைவை கட் பண்ண வேண்டதுக்கு ஏய் ஒழுங்காக லைவுக்கு வர்றியா இல்லையா மாமா என்ன எங்களை விட உனக்கு கிரிக்கெட் முக்கியமா நாங்கள் தாண்டா உனக்கு சோறு போடுற தெய்வம் கிரிக்கெட் பார்த்தோன்னா உனக்கு சோறு வராது நாங்கள் பார்க்கணும் நாங்கள் பார்த்து உனக்கு கமெண்ட் போடாதாண்டா சோறுண்டாங்க இந்த நேற்று உட்காந்துட்டேன் பெங்களூர் மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இவங்களுக்கும் பெங்களூருக்கும் விராட் கோலி டீமுக்கும் கிஷானுக்கும் அதையே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன ஒரு மேட்ச் பார்ப்பேன் சிஎஸ்கே விளையாடுற மேட்ச் அன்றைக்கி மட்டும் என்னை விட்டுருங்க அன்றைக்கி மாத்திரம் ஒரு நாள் விடுங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு அது மாதிரி சிஎஸ்கே விளையாடுற எல்லா மேட்சும் எனக்கு பிடிக்கும் அதனால் அன்றைக்கி மாத்திரம் விட்டுருங்க மற்ற நாள் பூரா வர்றேன் ஓகேவா அதனால் மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞன் நான் எனக்காக எதையும் சேர்க்க மாட்டேன் என் ரசிகர்கள் நல்லா இருக்கணும் ஒரு நாளைக்கு நான் லைவ் போட்டால் இங்கே ஒரு 40,000 பேர் பார்க்குறேன் 6 மணி லைவை நைட்டு லைவ் ஒரு 40-80,000 பேர் ஒரு நாளைக்கு லைவை பார்க்குறேன் அதனால் அவங்களுடைய மன திருப்திக்காகவும் சரி சில பிள்ளைய பூ கட்டிக்கிட்டு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அதை பார்க்குறாங்க சில பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பைவாக் வண்டியில் போய்கிட்டே பார்க்குறாங்க என் லைவை அப்போ அவங்களுக்காக அவங்கள ஏமாற்றம் அடையக்கூடாதுங்கிறதுக்காகவே லைவ் வர்றேன் அப்போ அந்த மாமனுக்கு எனக்கு ஏதாவது முடியலைனாலும் என் மாப்பிள்ளைங்க செய்வாங்க சகோதரிகள் செய்வாங்க அதை மாதிரி என் சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் செய்வாங்க அதே நம்ம அமிர்தம்மாவாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சூர்யா பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏன் நம்ம பிள்ளைக்காக இருக்கட்டும் உனக்காக இருக்கட்டும் உனக்கும் உதவி செஞ்சுருக்காங்க உனக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு உதவி செஞ்சுருக்காங்க என் சகோதரி தான் செஞ்சுருக்காங்க நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு வேணுனாலும் உதவி வேணா நீ மூட வேண்டியதை மூடிக்கிட்டுரு உனக்கு பணம் வரும் கோடி கோடியாக கொட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேலாவது என் சார்பாக உள்ளவங்களை யாராவது சூப்பர் சாட் பண்ணாங்களோ டாலர் போட்டாலோ உதவி செஞ்சாலோ தேவையில்லாமல் நெட்டில் உட்காந்துக்கிட்டு வறுத்தெடுக்காத இப்போ உன் வேலையை பார்த்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போடாமல் அமைதியார் உனக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதோட என் மாப்பிள்ளை ரைடு வித் சிரிக்கு காலையிலே நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணியிருக்கீங்க நான் பார்த்தேன் சில விஷயங்கள் தவறுதலாக நடக்கலாம் சூர்யா பேசின பேச்சுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ளை சாரி எனக்கு நீங்கள் முக்கியம் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு ஆணி வேர் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை எனக்காக நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க ஒரு டயத்துலலாம் பாண்டிச்சேரியில் சுமிக்கு இடம் இல்லாமல் தவிச்சப்ப அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு கட்டின துணியோடு வந்தப்போ உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மா போடுற துணிமணிகளை எடுத்து கொடுத்து நைட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்து என் மனைவியை நீங்கள் பாதுகாத்தீங்க உண்மையிலே உங்கள் அத்தையாக நினச்சி நம்ம மாமாவோட ஒய்ஃபு நம்ம அத்தை அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் கூப்பிட்டு பார்த்து பராமரிச்சிருக்கீங்க நான் நன்றி உள்ளவேன் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன் சூர்யா பேசுனதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள உங்கள் அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்களும் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவங்க தீவிரமான ஒரு ரசிகை எனக்கு தெரியும் ரொம்ப சாரிம்மா உங்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனதுக்கும் நான் கிட்டத்தட்ட ரைடு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா சாரிடா ஏன்னா இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் நீ ரைடில் லைவில் ஒரு 3 வார்த்தையை பேசுங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஜாலிக்காக ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு நான் அதை ஃபன்னாக எடுத்துக்கிருவேன் ஆனால் அவளுக்கு சில நேரங்களில் வேறு மாதிரி அவள் உனக்கு தெரியும்ல ஒரு ரகுடுகள் சாரி இதை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பாக கேட்டுக்கிறேன் மாப்பிள்ளை தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க எனது ஒவ்வொரு ரசிகரும் எனக்கு கடவுள் மாதிரி உங்களுக்கு ஒன்றுனா உங்கள் கண்ணில் கண்ணீர் அது என் கண்ணில் ரத்தம் வந்த மாதிரி மாப்பிள்ளை சாரிடா சாரி 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 ஐ லவ் யூ மாப்பிள்ளை எதாக இருந்தாலும் மாமாவுக்காக மன்னிச்சுக்க சரியா உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து பாரு சரியா உன் தாயார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் உன் குடும்பத்தார் எல்லார்கிட்டையும் உங்கள் மாமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா என்றைக்குமே நீங்கள் தாண்டா எனக்கு முக்கியம் உங்களுக்காக நான் எந்த எல்லா வரைக்கும் வேணாலும் போவேன் நீ காலையில் சங்கடப்பட்டு நீ ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துருந்த சாரி மாப்பிள்ள சாரி 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 ரொம்ப மன வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் மன்னிச்சுக்க ஓகேவா ஓகே மக்களே வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்